அப்பா இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் தென் Srinivas Kavinayam. So he was the one who identified me. He was the one who took me to Nalan sir. And Nalan sir associate ஆகிறதே ஒரு பெரிய blessing. அவருடைய படமான சூதுக்கம் 2 கிடைச்சது. ஐ திங்க் blessing in bonus. And then சிவி குமார் சார், தங்கராஜ் சார், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அர்ஜுன் அண்ணா ஃபர்ஸ்ட் தீம் சாங் பண்ணதுக்கு அப்புறம் ஹீ கேவ் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறமா தான் இன்னும் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகி போச்சு. எனக்கு தெரியல நான் பண்றேனான்னு, ஆனா அதுக்கப்புறமா லேட்டரா நான் தான் பண்ண போறேன் மியூசிக்ன்றது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் தென் சிவா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். And then I want to thank my performance teacher Jenna, and then performing arts teacher Mike Dines. So thank you all, thank you so much for coming here. நன்றி. வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் 13 படம் ரிலீஸ், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிவி குமார் சாருக்கும் தங்கராஜ் சாருக்கும் நன்றி. இந்த படத்தை டிசம்பர் 13 எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பு தந்த அர்ஜுன் சாருக்கும், சிவி குமார் சாருக்கும், தங்கராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு எட்வின் கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நீங்கள் எந்த வரிகள் எழுதி கொடுத்தாலும் அந்த வரிகளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன் கம்போசிங் பண்ணுவாங்க, ரொம்ப குயிக்காக பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஹரி கூட ஆல்ரெடி நான் அக்கரன்கிற மூவியில் ஃபுல் சாங் எழுதியிருந்தேன். ஹரியும் ரொம்ப எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். 2 பேர் கூடயும் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நன்றி. சூதுகவும் 2 திரைப்படத்திலே நடித்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரையுலக பயணம் ஒரு 45 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதுல இப்ப நடிக்கிற இந்த படத்துல இன்றைய இளைஞர்களோட சேர்ந்து நடிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி சிவா அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலைஞன். தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன். சிவா எப்படின்னா திரைப்படத்துல வந்து வில்லனா நடிப்பாங்க, நேர பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. படத்துல காமெடி பண்ணுவாரு, நேர பார்க்கும்போது ரொம்ப கோபக்காரா இருப்பாரு. ஆனா சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்தில் எப்படி பிளசண்டா இருக்காரோ அதே மாதிரிதான் ஷூட்டிங் ஸ்பாட்லையும் பிளசண்டா. அவர் மட்டும் இல்ல, அவரை சூழ்ந்திருக்கிற ஏரியாவே வந்து கலகலப்பா வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி. அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா, 45 வருஷமா நடிச்சுட்டு இருக்க ராதாரவி அவரோடையும் நான் இந்த படத்தை தான் நடிக்கிறேன். MS பாஸ்கரோடையும் நடிக்கிறார். அதனால வந்து அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும், தங்கராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். சிவா பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி எந்த படத்தை பத்தி எங்க அம்மா கேட்க மாட்டாங்க, இந்த படத்தை பத்தி கேட்டாங்க, யாரார் நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. வாகை சந்திரசேகர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நல்லா தமிழ் பேசுவாரு அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிவா உடனே நீ கவுண்டர் கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு. வாகை சந்திரசேகர் நல்லா தமிழ் பேசுவாரு, ஆனா தமிழ் படத்திலேயே நடிச்சவன் நான் இங்க சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்கு அம்மாட்ட சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு. இங்க பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரசிக்கும் போது அப்படியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓவரா அப்படி போய் ஒரு நடிச்சு கிடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாக வேண்டியிருக்கும் மேடைக்கு வந்தா. இந்த மேடையில அது நடக்கவே இல்லை, எல்லாம் யதார்த்தமா இருந்தாங்க. இது என்னன்னா, இப்பதான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சின்னதாக தான் கேசட் வெளியீட்டு விழாவோ இந்த மாதிரி நடக்கும், ப்ரீவியூ ஷோ நடக்கும். ப்ரீவியூ ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அங்க அந்த படத்தோட டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க. என்னுடைய நண்பர் சத்யராஜ், மாப்பிள்ளை சத்யராஜ் சொல்லுவான், வெளியே வந்த உடனே என்னன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறது, வச்சுட்டு அதோ பிரமாதம் ஆத்து எல்லாத்தையும் ஒன்று இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்குதே, எவ்வளவு நேரம் இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டா இருப்பேன்னு சொன்னாப்புல. ஸோ அது வந்து எந்த படமா இருந்தாலும் 6 மாசம் எடுத்தாலும், 1 வருஷம் எடுத்தாலும், 5 வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வந்து
வெற்றி படமா அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாழ்த்துட்டு வர வேண்டியதான் நம்முடைய வேலை. அதற்கு தான் பத்திரிகை ஊடக நண்பர்கள் இருக்கீங்க, நீங்க தான் அந்த குறைகளையும் நிறைகளையும் சொல்லணும். எங்களை போன்றவர்கள் நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். ஒரு சிங்கம், காட்டுல ஒரு சிங்கம் இருந்திருக்கு. அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு போயிருக்கு. அந்த ஆடை கூப்பிட்டு என் வாய் நாறுதான்னு பாரு, போந்து பாரு, முகந்து பாருன்றது. ஆமா அப்படின்னு சிங்கத்துக்கு கோவம் அடிச்சிருச்சு. என்னையவே பார்த்து என் வாய் நாருன்னு சொல்லுறியா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓநாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஓநாய் வந்தது. ஓநாயை கூப்பிட்டு என் வாய் நாறுது பாருன்னு சொல்லிச்சு. ஓநாய் நாறுதுன்னு சொன்னா ஆடு மாதிரி அடி வாங்கிடுவோம் சொல்லிட்டு நாரல பொய்யா சொல்றன்னு சொல்லி சிங்கம் மறுபடியும் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நரி வந்திருக்கு. நரி வந்தோடனே நேரம் சிங்கத்துல சிங்கம் என் வாயை நாறு மோந்து பாரு, முகந்து பாரு, நாறுதான்னு கேட்டிருக்கு. இப்படியே மோந்து பார்த்துட்டு நரி 2 நாளா எனக்கு ஜலதோஷம், எந்த வாடையும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சான். அப்ப நீ போயிடுன்னு சொல்லிடுச்சான். அந்த மாதிரி சில நேரங்கள் நரி மாதிரி சைலண்டா போயிட வேண்டியதான். அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு என்னன்னா, அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. அன்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க இன்றைக்கு கேரவன் கலாச்சாரம், அன்றைக்கு நீங்கெல்லாம் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. அன்னைக்கு மரத்தடியில் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருந்தோம். அதாவது அதுலேயும் குறை இருக்கு, நிறைய இருக்கு, இதுலேயும் குறை இருக்கு, நிறைய இருக்கு. அங்கே ஒன்றா உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்பான், அரட்டை அடிச்சுட்டே இருப்பான். அப்புறம் போர் அடிச்சோன்னே சேர அப்படி திருப்பி மரத்தை பார்த்து ஒருத்தர் உட்காந்துருவான். அது கேரவன் உட்காந்துருக்கும் போது தானே. ஸோ இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ கேரவன்ல எல்லாரும் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிக்கிறது நடக்குது. இப்போ நாங்கள் எங்கள் ஷூட்டிங்கில் எல்லாருமே சிவா கர்ணா எல்லாரும் ஒரே கேரவன்ல உட்காந்து. இது மாதிரி நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இதுல எனக்கு என்ன மகிழ்ச்சி, என்ன நான் கத்துக்கிட்டேன்னா, இன்றைய சினிமாவை, இன்றைய மக்களுடைய ரசனையும் மாறி இருக்குது. மக்களுடைய ரசனையும் இன்றைக்கு மேடையில் என்று பேசினார்களே, ஒரு புதிய திரையுலகத்தை புதிய பாதையிலே, புதிய இலக்கை நோக்கி எடுத்து செல்லுகின்ற இளம் இயக்குநர்களாம் இங்கே வாழ்த்தினார்கள். ஸோ அந்த மாதிரி திரையுலகமும் புதிய பாதையிலே கொண்டு செல்கிறது. மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. டெக்னிக்கலாகவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால அதிலெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களோடு கைகோர்த்து நானும் ஓடுவதில் பெருமைப்படுகின்றேன். இந்த படத்திலே நடித்ததிலே எனக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. அதற்காக தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குனருக்கும், கலைஞர்களுக்கும், தம்பி சிவா போன்ற இன்னொரு நடித்திருக்கிறவர்களுக்கும், கதாநாயகிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம்.